தீபாவளி திருநாளினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் காரைக்குடியில் செட்டிநாடு பலகாரங்கள் பழமை பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை மையமாக கொண்டு கானாடு காத்தான், கொத்தமங்கலம், பள்ளத்தூர், தேவக்கோட்டை போன்ற சுற்றுப்புற ஊர்களை தமிழக மக்கள் செட்டிநாடு என்று செல்லமாக அழைத்து வருகின்றனர். இப்பகுதியில் கட்டிடக் கலைகள், செட்டிநாடு கைத்தறி சேலைகள், செட்டிநாடு கூடைகள், ஆத்தங்குடி டைல்ஸ் போன்ற பாரம்பரிய சிறப்புமிக்க பொருட்களுக்கு நடுவே செட்டிநாட்டு பலகாரமும் உலக புகழ் வாய்ந்ததாக வலம் வருகிறது. இங்கு பாரம்பரிய முறைப்படி விறகு அடுப்பில் தயாரிக்கப்படும் கைமுறுக்கு, மணவலம், சீப்பு சீடை, அதிரசம் போன்ற உணவுப் பொருட்களை உள்நாட்டினர் அல்லாமல் வெளிநாட்டினரும் விரும்பி சுவைக்கின்றனர். எங்க அப்பத்தா எங்க ஆத்தா அவங்க காலத்துல இருந்து வீட்டுல நாங்க ஸ்கூல் போயிட்டு வரையில எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தின்பண்டங்கள் வீட்டுல நிறைய பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. தேங்குழல், அதிரசம், மாவுருண்டை, முறுக்கு, கைமுறுக்கு, மணகோலம் எல்லா ஐட்டமும் வீட்டுல செஞ்சு கொடுப்பாங்க. அதே கை பக்குவத்துல இப்ப நான் அதை தொழிலா செஞ்சு வர்றேன். தீபாவளி டயத்துல மட்டும் இல்லாம மற்ற நாள்லயும் நல்லா தினமும் ரெகுலரா போயிட்டு இருக்கு. இது விறகடுப்புல சமைக்கிறதுனால முறுக்கு நல்லா டேஸ்டாகவும் நல்ல இதுவாகவும் இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் ஆகாம இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இதை நல்லா கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்கு. இந்த வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. பாரம்பரிய மிக்க செட்டிநாட்டு பலகாரங்களுக்கு அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்பு தெரிவிப்பதற்கு அதனுடைய தனி சுவைதான் காரணம் என்று கூறும் வாடிக்கையாளர்கள் தீபாவளியின் போது தங்களது இல்லங்களில் பலகாரங்கள் செய்யாமல் இந்த செட்டிநாடு பலகார வகைகளை வாங்கி உபயோகிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். தீபாவளி டயத்தில் எல்லா இடத்துலையும் நம்மளா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு பழகினது இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க முடியல. அதுக்காக தீபாவளி பட்சணங்களை இங்கே காரைக்குடியில் இருக்கிற அந்த ஆச்சி வீட்டில் செஞ்சதை நம்ம வாங்கிக்கிறோம். தீபாவளி பட்சணத்தில் நம்ம இங்கேருந்து நிறைய வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே வாங்குறதுனால ஒரு முறை செய்கிற எண்ணெயில் மறுமுறை செய்ய மாட்டாங்க. அதனால ஆரோக்கியத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. பாரம்பரியம் செய்யறதுனால இந்த செட்டிநாடு பாலாறு செட்டியார்கள் நகரத்தார் குறிப்பா சொல்லக்கூடியது, நகரத்தார் வீடுகளில் பெண்கள் பண்ணும்பொழுது பக்குவமாகவும் சுகாதாரமா இருக்கும். அந்த செய்யக்கூடிய பலாறு செய்யக்கூடிய இடங்கள் கூட அவ்வளவு ஹைஜீனிக்கா வச்சுப்பாங்க. சுகாதாரம், ஒரு கொசு, ஈர சகதி எதுவுமே இருக்காது. இங்கு ஒரு முறை பயன்படுத்திய சமையல் எண்ணெயினை மீண்டும் பயன்படுத்தாமலும் நல்ல சூழலில் சுத்தமுடன் சுகாதார முறையில் பலகார உணவுப் பொருட்கள் செய்வதுதான் இதன் சிறப்பிற்கு காரணம் என வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாகவே செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வகைகளை வாங்கி வெளிநாட்டில் வாழும் தங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழங்கி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். செட்டிநாடு பலகாரம் உலக புகழ் வாய்ந்ததாக வலம் வருகிறது. செட்டிநாடு ஸ்நாக்ஸ் எனப்படும் மணவாளம், சீப்புச்சீடை, கைமுறுக்கு, அதிரசம் போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களை உள்நாட்டவர் மட்டுமல்லாது வெளிநாட்டவரும் சுவைத்து மகிழ்கின்றனர். பாலமுருகன், நியூஸ் 7 தமிழ், காரைக்குடி.